மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் சமன்பாடுகள் என்ற ஒரு அலகு பார்க்க இருக்கிறோம். அதுவும் இந்த சமன்பாடுகள் என்ற அலகில் நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறது இருபடி சமன்பாடுகள். என்ன சமன்பாடுகள்? இருபடி சமன்பாடுகள். சமன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 3 விதமான சமன்பாடுகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் கிரேட் 9ல இருந்து 10 வரைக்கும் படித்தது தான். எளிய சமன்பாடு, ஒருங்கமை சமன்பாடு. கிரேட் 10லே நீங்க படிச்சிருக்கீங்க இருபடி சமன்பாடு என்று சொல்லி. அப்ப 3 சமன்பாடுகளுமே நாங்க கிரேட் 10ல படிச்சிட்டோம். அதுல தொடர்ச்சியாகத்தான் இந்த கிரேட் 11ல 11ஆம் தரத்துல நாங்க படிக்கிறது, தரம் 11ல படிக்கிறது. அதுல தொடர்ச்சியானது மேலதிகமான செயற்பாடுகள். ஏன் இந்த சமன்பாடுகள் என்ற அழகு முக்கியம் என்ற பிள்ளைகளுக்கு ஓலவல் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாடுகள் என்ற அலகுல எங்களுக்கு 2 பெரிய வினாக்கள் வாரது. இந்த சமன்பாடுகள் என்ற அலகு நீங்க படிச்சாலே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 24 புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். அதென்ன 24 புள்ளிகள் எப்படி பெறலாம் நீங்க யோசிக்கலாம். இந்த எளிய சமன்பாடுல ஒரு கேள்வி பகுதி ஒன்று ஏ பகுதியில வாருது. அதே மாதிரி காரணிப்படுத்த மூலம் இருபடி சமன்பாடை தீர்க்கிற ஒரு கேள்வி பகுதி ஒன்று ஏல வரும். அப்ப அதுல எங்களுக்கு ஒரு 4 புள்ளி. அடுத்த செகண்ட் பார்ட் எடுத்தோம்னு சொன்னா அதுல எங்களுக்கு ஒருங்கமை சமன்பாடு, அதாவது ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கி தீர்க்கிறது பெரிய ஒரு வினாவாக, தனி ஒரு வினாவாக 10 புள்ளிக்கு ஒரு வினாவாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த இருபடி சமன்பாடுல நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்க்கிற ஒரு இருபடி சமன்பாடு, அதுவும் எங்களுக்கு தனி ஒரு வினா 10 புள்ளிகளை பெற்று தரக்கூடிய ஒரு வினா உண்டு வாரது. அதெல்லாம் சொன்ன 24 புள்ளிகள் எங்களுக்கு சராசரியா அன்னளவா ஒரு 24 புள்ளிகள் இதுல மேக்சிமம் 24 எடுக்கலாம், எடுக்கக்கூடிய ஒரு வினா. அப்ப 2 பெரிய வினாக்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த சமன்பாடுகள் என்ற அலகு. ஒருங்கமை சமன்பாடு நீங்க எல்லாம் கிரேட் 10ல படிச்சதுதான். இன்றைக்கு நாங்க இருக்கிறதும் இந்த இருபடி சமன்பாடுகள்ல 2ஆ பிரிச்சு செய்ய போறோம். ஒன்று என்னன்னு சொன்னா காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கிறபடி என்று இன்றைக்கு பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல நாங்க காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடை என்ன மாதிரி தீர்க்கலாம், அதுக்கு என்னென்ன படிமுறை, என்னென்ன முறைகள் இருக்கு. 2 முறையில அதை தீர்க்கலாம். வர்க்க நிறைவாக்கல் என்ற ஒரு முறை இருக்குது, அல்லது அதை வர்க்க பூர்த்தின்னு சொல்லலாம், வர்க்க பூர்த்தி முறை, அல்லது சூத்திரம் பாவிச்சு செய்யறது. அது என்ன? காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு படிப்பிக்க இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கிறது. அது நீங்க கிரேட் 10ல படிச்சது தான். இது ஒரு மீட்டல் இதா உங்களுக்கு அமைந்திருக்கும். அப்ப காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சமன்பாடு, இருபடி சமன்பாடு என்றாலே தெரியும் எங்களுக்கு அந்த தெரியா கணியத்துக்கு 2 படி வர வேணும், அதாவது அடுக்கு 2 வர வேணும். வந்தா அதை நாங்க இருபடி சமன்பாடு என்று சொல்லுவோம். ஒரு இருபடி சமன்பாடு தீர்க்கும் போது பிள்ளைகள் சமன்பாடுகள் எல்லாத்தையும் தீர்க்க என்று தான் தருவாங்க. அப்போ ஒரு சமன்பாடு இருபடி சமன்பாடு நாங்க தீர்க்கும் போது அங்க எங்களுக்கு அந்த தெரியா கணியத்துக்கு எக்ஸோ வையோ எம்மோ ஏயோ ஏதோ ஒரு தெரியா கணியத்துக்கு 2 விடைகள் பெறப்படும், 2 தீர்வுகள் பெறப்படும். சின்ன ஒரு உதாரணம் உண்டு உங்களுக்கு. இப்ப எக்ஸ் வர்க்கம் சய 3x சமன் 0 என்று சொன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸ் வர்க்கம் சய 3x சமன் 0 என்றது ஒரு இருபடி சமன்பாடு. கூடுதலா எங்களுக்கு அந்த இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சைட்டுக்கு சமன்பாட்டு ஒரு பக்கம் 0 வர வேணும். அது அப்படி நாங்க அந்த சமன்பாடு என்ன செய்து கொள்ளணும்னா ஒழுங்கமைத்துக் கொள்ள வேணும். சில சமன்பாடுகள் ஒழுங்கமைத்தே தருவாங்க,
சிலது ஒழுங்கமைக்கப்படாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலையை அதை ஒழுங்கமைச்சு கொள்ள வேணும். வலப்பக்கம் 0 வர மாதிரி இந்த எக்ஸ் வர்க்கம் சாய 3x சமன் 0 என்ற இருபடி சமன்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா ஏன் எங்களுக்கு வலது பக்கம் 0 வந்திருக்கு. அது சரி. இரண்டாவது என்ன செய்யணும்டா, இங்க தரப்பட்ட அந்த கோவைய அட்சர கணித கோவைய காரணிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காரணிப்படுத்தல் என்றது நீங்க கிரேட் 8, 9, 10 படிச்சதுதான். 11 இல்ல 8 ஸ்டார்ட் பண்ணது. பொது காரணியை வேறாக்குறது, வர்க்க வித்தியாச காரணி, இருபடி உறுப்பு கோவைகள் காரணின்னு சொல்லி காரணிப்படுத்தல் 3 வகை இருக்குது. அப்ப அந்த வகையில இது எதுக்குள்ள பொருந்தும், எந்த வகைக்குள்ள பொருந்தும்? பொது காரணியை வேறாக்குறதா, அல்லது வர்க்க வித்தியாச காரணியா, அல்லது இருபடி உறுப்பு கோவை காரணியாண்டு பார்த்துக்கொள்ளணும், கோவையான்றதை பார்த்துக்கொள்ளணும். அப்ப நீங்க எக்ஸ் வர்க்கம் சாய 3x என்ற இந்த 2 உறுப்புகளை கொண்ட கோவையில எப்படி காரணிப்படுத்தலாம்? நாங்க எக்ஸ பொது எடுக்கலாம். ஏன் இங்க 2 உறுப்புகள் இருக்குது. எக்ஸ் வர்க்கம் என்றது ஒரு உறுப்பு, 3x என்றது ஒரு உறுப்பு. அப்ப இதுல நான் எக்ஸ பொதுவா எடுக்கிறேன். பொதுவா எடுத்தா எக்ஸ் சாய 3 சமன் 0. ஏன் எக்ஸ் வந்தது? எக்ஸ் வர்க்கத்துல எக்ஸ பொதுவா எடுக்கும் போது பிள்ளைகள் என்ன இருக்கப்போது? எக்ஸ். 3xல எக்ஸ பொதுவா எடுத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்ப இது காரணிப்படுத்திட்ட. அப்ப முதலாவது செய்ய வேண்டியவையில அந்த கோவையை காரணிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இதை நான் காரணிப்படுத்திட்டேன். ரெண்டாவது என்ன செய்வீங்க? அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இந்த காரணிகளை தனித்தனியா 0க்கு சமப்படுத்த போறோம். அது ஏன்னு சொல்றேன். அப்படியே நாங்க 0க்கு சமப்படுத்தணும். 2 உறுப்புகளை பெருக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு a தர b சமன் 0 என்று வச்சுக்கொள்வோம். 2 உறுப்புகள் அல்லது 2 எண்களை அல்லது 2 எண்களை நீங்க பெருக்கும் போது, அல்லது 2 காரணிகளை நீங்க பெருக்கும் போது 0 வருதண்டா, அல்ல நிச்சயமா ஒரு உறுப்பு 0 இருக்க வேணும். ஏனண்டா 0 ஒரு உறுப்பால பெருக்குனா தான் என்ன வரும் பிள்ளைகள்? எங்களுக்கு 0 வரும். அப்ப நீங்க 3 இப்ப உதாரணத்துக்கு a தர b சமன் 0 இருந்தா ஒன்று இதுல a 0 இருக்கணும், அல்லது b 0 இருக்கணும். அப்ப 2ல ஏதாவது ஒன்று 0 இருந்தா 2ஐயும் பெருக்க வாரவரும் என்னவா இருப்பார்? 0 இருப்பார். அதனாலதான் நாங்க இங்க என்ன செய்யறோம்? 2 காரணிகள் பெருக்கமாக இந்த கோவை எழுதி வச்சிருக்கோம். எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆய 3 0 என்றா இதில் உள்ள காரணிகள் ஒன்று எக்ஸ் என்ற காரணி 0 வரலாம், அல்லது அடுத்த காரணி என்ன பிள்ளைகள்? எக்ஸ் ஆய 3 0 வரலாம். இதுல இருந்து எக்ஸ் சமன் மறைமுண்டாங்கால போன நேர் 3 அல்லது எக்ஸ் சமன் 0. ஆகவே எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள்? 2 தீர்வுகள். விளங்கிட்டுதான்? இதெல்லாம் எங்களுக்கு பகுதி 1ல வரக்கூடிய வினாக்கள். நீங்க இது முடிய கடந்த கால வினாக்கள் பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1A பகுதி எடுத்தீங்கன்னா அந்த 25 வினாக்களுக்குள்ள ஒரு வினா இப்படி தீர்க்க என்று சொல்லி வந்திருக்கும். 2 புள்ளிக்குரிய ஒரு வினாவாக அது அமைஞ்சிருக்கு. அப்ப முதலாவது என்ன செய்யணும் பிள்ளையால்? இந்த இருபடி சமன்பாடு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேணும். ஒழுங்கமைக்கிறது என்ன? 0த்தை வேறாக்கி எடுக்கிறது. ரெண்டாவது அந்த கோவைகளை காரணிப்படுத்திக் கொள்ள வேணும். ரெண்டாவது படிமுறை அந்த தரப்பட்ட கோவை அட்சர கணித கோவையை காரணிப்படுத்திக் கொள்ள வேணும். மூன்றாவது அந்த 2 காரணிகள் வரும். 2 காரணிகள் பெருக்கம் எழுதுவோம் அந்த கோவையை. 2 காரணிகளில் பெருக்கம் எழுதுறோம் அந்த கோவையை. மூன்றாவது என்ன செய்ய போறீங்க? அந்த காரணிகளை தனித்தனிய 0க்கு சமப்படுத்த போறீங்க. காரணிகளை தனித்தனிய 0க்கு சமப்படுத்த போறீங்க. அதுல இருந்து எக்ஸுக்கு 2 தீர்வுகளை பெறக்கூடியதா இருக்கு. விளங்கிட்டுதா? சரி, அடுத்த ஒரு வினாவுக்கு வருவோம். ஈஸியான வினா, எங்களுக்கு 2 புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். சரி, இன்னும் ஒரு உதாரணம். 2x வர்க்கம் சய 10x சமன் 0. இதையும் பாருங்க. அப்ப இதை என்ன செய்யலாம்? 0 வலப்பக்கம் இருக்கிற வடிவம். இதை காரணிப்படுத்துவோம். முதல்ல இதை பொது எடுக்கலாம். 2x பொது எடுக்கலாம். 10லையும் 2லையும் 2 பொதுவா எடுக்கலாம்.
எக்ஸ் வர்க்கத்திலையும் எக்ஸ்லையும் எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். அப்போ 2x பொதுவாக எடுத்தோம்டா எக்ஸ் இரண்டில் 2 எடுத்துட்டோம், எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் எடுத்தா எக்ஸ் இருக்கும், 10ல் 2 எடுத்தா 5 இருக்கும், எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் சமன் 0. இதுல இருந்து 2 காரணிகள் பெருக்கமாக எழுதிட்டோம். ஒரு காரணி 2x, அடுத்த காரணி x 5. இதுல இருந்து 2x வந்து 0 ஆகலாம். காரணியை தனித்தனியே 0க்கு சமப்படுத்துங்க. x 5 வந்து 0. 2x 0 வேண்டா நிச்சயமா x வந்து என்னவா இருக்கும்? 0 தானே. ஏன் 0த்தை 2 ஆல பிரிச்சா 0 தான். x சமன் 5. அப்ப x க்கு 2 விடும். புரியுதா? சின்ன சின்ன உதாரணம். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். y வர்க்கம் சய 25 சமன் 0. y வர்க்கம் சய 25 சமன் 0. இதை எப்படி காரணிப்படுத்துவீங்க பிள்ளைகள்? பொதுவெடுக்கலாமான்னு கேட்டா இல்ல. இது எந்த வகைக்குள்ள வரப்போறார்? வர்க்க வித்தியாச காரணிக்குள்ள வரப்போறார். இதுக்கு முதல் நாங்க செய்தது பொது காரணியை வேறாக்குற வகை. இது வந்து பொது காரணி இருக்கான்னு கேட்டா இல்ல. இது வந்து வர்க்க வித்தியாச காரணி. அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க a வர்க்கம் சய b வர்க்கம் என்றா அதுல காரணி என்ன வரும்? a சய b a சக b. ஒரு தரம் கழிச்சு எழுதணும், ஒரு தரம் கூட்டி எழுத வேணும். 2 கோவைகளை, 2 உறுப்புகளை. அப்ப இதை நான் 25 5 வர்க்கம் என்று எழுதலாம். அப்ப இதுல காரணியை சொல்லுங்க. y சய 5 y சக 5 சமன் 0. இப்ப காரணிகளை தனித்தனிய y சய 5 என்றது ஒரு காரணி, y சக 5 காரணி. 2 காரணிகள் பெருக்கம் எழுதிட்டோம். அப்ப முதலாவது காரணி 0 வரையிலும் அல்லது இரண்டாவது காரணி 0 வரையிலும். இதுல இந்த y சமன் 5 அல்லது y சமன் மறை 5 என்று வரும். அப்ப 2 காரணிகள், 2 தீர்வுகள். விளங்கிட்டுதா? சரி, அடுத்த ஒரு வினாவுக்கு வருவோம். ஒவ்வொரு வகையிலையும் ஒரு வினாவை விளங்கப்படுத்துற நீங்க செய்யக்கூடியதா இருக்கு மிச்ச வினாக்களை. அடுத்த வினா ஒன்று பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 10x சக 24 சமன் 0. இதை சொல்றது இருபடி மூறுப்பு கோவைகள். ஏனென்றா பெரிய கணியம் எக்ஸுக்கு 2ஆம் அடுக்கு இருக்குது. அப்ப இருபடி 3 உறுப்புகள் இருக்குது. எக்ஸ் வர்க்கம் ஒரு உறுப்பு, 10x ஒரு உறுப்பு, 24 ஒரு உறுப்பு. அப்ப இருபடி மூறுப்பு கோவைகள் காரணி. இதை ஈஸியா காரணிப்படுத்துறலாம். நீங்க கிரேட் 10ல படிச்சுட்டீங்க. எப்படி காரணிப்படுத்துறது? இதுல உள்ள எண் பெருமானத்தை பார்ப்பீங்க. நேர் 24 2 எண்களை பெருக்கும் போது 24 வர வேணும். இந்த 24க்கு முன்னுக்கு பிளஸ் வந்த வடிவா அந்த 2 இலக்கங்களையும் கூட்டும் போது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா குணகம் 10 வர வேணும். அப்ப எந்த 2 இலக்கங்களை பெருக்குனா 24 கூட்டுனா 10 வரும் என்று கேட்டா 6 4. நீங்க யோசிக்கலாம், ஏன் 12 2 வராதான்னு கேட்டா 12 2 24 தான். 12 2 பெருக்கினா 24 தான். ஆனா 12ல இருந்து 2 கழிச்சால எங்களுக்கு 10 வரும். எங்களுக்கு கூட்டும் போதல்ல 10 வர வேணும். ஆகவே இது பொருத்தமற்றது. அப்ப குறிக்கு வருவோம். பிளஸ் வரணும்டா. இதுல பிள்ளைகள் 2 ஒரே குறிகளை பெருக்கினாத்தான் பிளஸ். 2க்கு மைனஸ் ஆல பெருக்கினா பிளஸ் வரும், அல்லது பிளஸ் ஆல பெருக்கினா பிளஸ் வரும். முன்னுக்கு நேர் வார வடிவா 2க்குமே நிச்சயமா நேர் தான் வரும். இதை வச்சுக்கொண்டே நீங்க காரணியை டிரெக்டா எழுதலாம். எக்ஸாக 6 ஒரு காரணி, எக்ஸாக 4 ஒரு காரணி. நீங்க கேட்கலாம், சார் இதுல நாங்க நேரடியா இந்த காரணி எழுதுனா எங்களுக்கு 2 புள்ளி கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா. ஏனென்றா இது பகுதி 1க்குரிய வினா. அப்ப இதுல வந்து 2 புள்ளிகள் தான் எங்களுக்கு பெறப்படும். அதுக்கு நாங்க பெரிய செய்முறைகள் எல்லாம் காட்ட தேவையில்லை. இந்த காரணிப்படுத்தலுக்கு மார்க்ஸ் இல்லை. சரியா? காரணிப்படுத்தல் செய்முறைக்கு எங்களுக்கு புள்ளி இல்லை. காரணி எழுதி இருந்தா சரி. சரி, இது காரணிப்படுத்து என்ற ஒரு கேள்வி கேட்கலானே. இது வந்து தீர்க்கிறது. அப்ப அந்த காரணி எங்களுக்கு ஒரு இடத்துல தேவைப்படும். அந்த காரணி டிரெக்டாவே நாங்க எழுதிடலாம். அப்ப 2 காரணிகள பெருக்கம் எழுதிட்டோம். எக்ஸாக 6 எக்ஸாக 4. இப்ப என்ன செய்யலாம்?
இந்த எக்ஸாக 6 என்ற கோவை 0க்கு சமனா வரையிலும் அல்லது எக்ஸாக 4 என்ற கோவை 0க்கு சமனா வரலாம். இரண்டு காரணிகளையும் தனித்தனியே 0க்கு சமப்படுத்துவோம். எக்ஸ் சமன் -6 அல்லது எக்ஸ் சமன் -4. அப்ப எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள், மறை 6 அல்லது மறை 4. விளங்கிட்டா பிள்ளைகள்? இது இருபடி மூறுப்பு கோவையிட. இதை இன்னும் ஒரு இருபடி மூறுப்பு கோவையிட காரணிப்படுத்தலையும் பார்த்துட்டு நாங்கள் புக்கில் உள்ள வினாக்களுக்கு வரையலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு காரணிப்படுத்தலங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்விகள் நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்த ஒரு கேள்வி. எம் வர்க்கம் -m -30 அல்லது சமன் 30 என்று வச்சுக்கொள்வோமே. எம் வர்க்கம் m சமன் 30. அப்ப முதல் நான் சொன்ன மாதிரி எடுத்த உடனே இதை காரணிப்படுத்த போகக்கூடாது. சமன்பாடு இங்க ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னு சொல்லுங்க பாப்பா. எங்களுக்கு ஒரு சைடுக்கு 0 வர வேணும். அப்ப இந்த சமன்பாடு ஒழுங்கமைக்கப்படல. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? இந்த சமன்பாடை ஒழுங்கமைச்சு கொள்ளுவோம். எங்களுக்கு ஒரு சைடு 0 எல்லாம் வர வேணும். அதால நான் இந்த 30 இங்க கொண்டு வரேன். m வர்க்கம் m பிளஸ் 30 இங்கால வந்தா -30 சமன் 0. சமன் 0. இப்ப இந்த கோவையை காரணிப்படுத்த போறீங்க. எப்படி? மறை 30 பெருக்கும் போது மறை 30 வர வேணும். இதுல மைனஸ் வந்தபடியா பிள்ளைகள், கழிக்கும் போது எம்ட குணகம் 1. அப்ப இரண்டு இலக்கங்களை பெருக்குனா 30, கழிச்சா 1 வரணும்டா. எந்த ரெண்டு இலக்கங்களை பெருக்குனா 30, கழிச்சா 1 வரும். கழிக்கும் போது 1 வராது. 6 5 6 5 பெருக்குனா 30, 6ல இருந்து 5 கழிச்சா 1 வரும். இப்ப குறிக்கு வருவோம். மைனஸ் என்று சொன்னா ரெண்டுக்கும் வேற வேற குறி. ஒன்றுக்கு பிளஸ், ஒன்றுக்கு மைனஸ். எப்படி பார்க்கிறது? இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ் என்று பார்க்கிற. இதுல மைனஸ் வந்தா முன்னுக்கு பார்க்கணும், மைனஸ் இருக்குது. அப்ப இவரை கொண்டு பெரிய இலக்கத்துக்கு போட வேணும், மற்றவருக்கு பிளஸ். அப்ப இதுல காரணி m சை 6 ஒரு காரணி, m சக 5 ஒரு காரணி. சமன் என்ன? 0. இதுல இருந்து இரண்டு காரணிகள பெருக்கம் எழுதிட்டோம். அப்ப m சை 6 என்ற கோவை காரணி வந்து 0 ஆகிலும் அல்லது m சக 5 வந்து 0 ஆகிலும். இதுல இருந்து m சமன் 6 அல்லது m சமன் மறை 5 என்று வரும். இரண்டு தீர்வுகள். விளங்கிட்டா பிள்ளைகள்? சரியா? இப்ப நாங்க உங்களோட புக்ல உள்ள பயிற்சி வினாக்களுக்கு வருவோம். சரி, கவனிச்சுக்கோங்க. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு இருபடி சமன்பாட்டையும் தீர்க்க. இருபடி சமன்பாடுகள் தந்திருக்கு, இதை தீர்க்க போறீங்க. ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். முதலாவது பாருங்க, x into x 5 சமன் 0. அப்ப இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா ஓமேன் வலப்பக்கம் எங்களுக்கு 0 வந்திருக்குது. அப்ப இதை எப்படி காரணிப்படுத்தியலும் என்றா காரணிப்படுத்திதான் தந்திருக்காங்க. இரண்டு காரணிகள் பெருக்கமா தந்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஒருவேளை இலகுவாயிட்டு அவங்களே காரணிப்படுத்த தந்திருக்குது. இப்ப என்னென்ன காரணி? எக்ஸ் வந்து 0 இருக்கலாம் அல்லது எக்ஸ் 5 0 இருக்கலாம். இதன்படி எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் சமன் +5 அங்க வந்த -5 நேரடியாக எழுதிடலாம். பி என்ற பகுதியையும் பாருங்க, இதுவும் எங்களுக்கு காரணிப்படுத்தப்பட்டிருக்குது. 3×4 x என்றது ஒரு காரணி, எக்ஸ் 1 என்றது ஒரு காரணி. அப்ப 3×4 x வந்து 0 இருக்கலாம் அல்லது எக்ஸ் 1 0 இருக்கலாம். அப்ப இதுல இந்த எக்ஸ் சமன் என்ன? 0 தான். யோசிக்கலாம் நாங்க என்னண்டு 3×4 x வந்து 0 வந்தா இப்படி x 0 வருதுண்டா இவ்வளவு பெருக்கப்படுற இந்த 3×4 அப்படியே பிரிபடும். 0 இந்த இலக்கத்தால பெருக்கினாலும் 0 தான், பிரிச்சாலும் 0, பெருக்கினாலும் 0. அல்லது எக்ஸ் சமன் நேரொண்டங்கால போனா மறையும். ரெண்டு தீர்வுகள். சரியா? அடுத்த வினா சின்ன சின்ன வினாக்கள் தான். 3 × 2 = 6 × 2 = 12. 3 × 3 = 16. 3 × 4 = 24. 3 × 5 = 30. 3 × 6 = 24. 3 × 7 = 24. 3 × 8 = 36.
அடுத்த வினாவை பார்ப்போம். அதுவும் எங்களுக்கு காரணிப்படுத்தவே பட்டிருக்குது. எக்ஸாக 4 ஒரு காரணி, எக்ஸாக 3 ஒரு காரணி, காரணிப்படுத்தியே தந்திருக்கிறாங்க. அப்ப எக்ஸாக 4 என்ற காரணி 0க்கு சமனாகிலும் அல்லது எக்ஸாக 3 வந்து 0க்கு சமனாகலாம். இதுல இந்த எக்ஸ் சமன் மறை 4 அங்கால போனா நேர் 4 அல்லது எக்ஸ் சமன் நேர் 3 அங்கால போனா மறை 3. எக்ஸுக்கு 2 தீர்வுகள். இதெல்லாம் நேரடியா செய்யக்கூடிய வினாக்கள். இந்த டி பகுதியும் நாங்க இதுக்கு முதல் உங்களுக்கு விளங்கப்படுத்தின ஒரு வினா மாதிரித்தான். இது காரணிப்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டா இடப்பக்க கோவை இல்லை. எப்படி காரணிப்படுத்தலாம்? எக்ஸ் வர்க்கம் sin 2x சமன் 0 என்று கேட்டா இது வந்து 2 உறுப்புகள் தான் இருக்குது. என்ன செய்யலாம்? இதுல எக்ஸ பொது எடுக்கலாம், பொது காரணியை வேறாக்குற வகை. அப்ப எக்ஸ் வர்க்கம் sin 2xல நீங்க எக்ஸ பொதுவா எடுத்தா பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கத்துல எக்ஸ பொதுவா எடுத்தா எக்ஸ் வரும். மைனஸ் 2xல எக்ஸ் எடுத்தீங்கன்னா 2, இதுதான் காரணி. அப்ப 2 காரணிகள். என்னென்ன காரணி? எக்ஸ் ஒரு காரணி, எக்ஸ் sin 2 ஒரு காரணி. இனி காரணிகளை தனித்தனி என்ன செய்வோம்? 0க்கு சமப்படுத்துவோம். எக்ஸ் வந்து 0 ஆகலாம் அல்லது எக்ஸ் sin 2 0 ஆகலாம். இதுல இந்த எக்ஸ் சமன் என்ன? நேர் 2 அங்கால போனா சாரி மறை 2 அங்கால போனா நேர் 2. அப்ப எக்ஸுக்கு 2 தீர்வுகள் கிடைச்சிட்டு. அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் நல்ல ஒரு வினா, கொஞ்சம் யோசிக்க வேணும். கவனிங்க, இந்த சமன்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்லையே, எங்களுக்கு ஒரு சைட்டுக்கு 0 இல்லாம இருக்க. அப்ப என்ன செய்யலாம்? 0 கொண்டு வரண்டா. முதல் இந்த பின்னத்தை முழு எண்ண மாத்திரத்துக்கு இந்த 2 நான் கொண்டு சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் பெருக்கிறேன். எக்ஸ் வர்க்கம் சமன் 2 3x அளவு இருக்குன்னா 6x பெருக்கி போட்டு வேற எங்கால கொண்டு வாங்களா? அப்ப அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி வச்சு கொண்டு வரலாம், அதை விட இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 6x இங்கால வந்தா sin 6x. இப்ப என்ன செய்யலாம்? இது பொது காரணியை வேறாக்குறது. எக்ஸ பொதுவா எடுத்தீங்கன்னா எக்ஸ் sin 6 சமன் 0. இல்லை இந்த எக்ஸ் சமன் 0 அல்லது எக்ஸ் sin 6 சமன் 0. இதுல இந்த எக்ஸ் சமன் என்ன விட? நேர் 6, நேரடியா விட வரும். சரியா? அவ இதை நீங்க பெருக்கினா அந்த பின்னத்தை நீக்கிறதுக்காக தான் நாங்க கொண்டு பெருக்கணும். அடுத்ததும் நாங்க இப்ப செய்த ஒரு வினா மாதிரி இருபடி 3 உறுப்பு கோவையிட காரணி பெருக்கும் போது என்ன வர வேணும்? 12 பிளஸ் வந்தபடியா கூட்டைக்குள்ள 7 வர வேணும். இந்த 2 இலக்கங்கள் பெருக்கம் 4 3 என்ன? 4 தர 3 7, 4 தர 3 12, 4ஓட 3க்குன்னா 7 பிளஸ் என்ன நான் சொன்னா 2க்கும் ஒரே குறிதான், 1க்கு பிளஸ் வரபடியா 2க்கும் பிளஸ் போடுவீங்க. அப்ப இதுல காரணி எக்ஸாக 4 ஒரு காரணி, எக்ஸாக 3 ஒரு காரணி சமன் 0. இதுல இருந்து எக்ஸாக 4 0 ஆகலாம். இதுல இந்த எக்ஸ் சமன் மறை 4 அல்லது எக்ஸாக 3 0 ஆகலாம். இதுல இந்த எக்ஸ் சமன் -3. 2 தீர்வுகள் எக்ஸுக்கு. சரி, ஈஸியான கேள்வி. அடுத்த வினாவை கொஞ்சம் பாருங்க. எக்ஸ் ஆய 2 into 2x சக 3, இங்கால எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 4. இந்த சமன்பாடு ஒழுங்கமைக்கப்படல. முதலாவது இடப்பக்கம் காரணிப்படுத்தப்பட்டிருக்குது, ரெண்டாவது அப்படி காரணிப்படுத்தப்படல. அப்ப எல்லாத்தையும் நாங்க ஒரு பக்கம் கொண்டு வரண்டா பிள்ளைகள். முதல் இது 2ஐயும் பெருக்குவோம். இந்த கோவைகள் 2ஐயும் பெருக்கிட்டு இவரை கொண்டு வந்தா தான் எங்களுக்கு சுருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நான் இது எப்படி பெருக்க போறீங்க? 2 அட்சர கணித கோவைகள் பெருக்கம். முதல் எக்ஸால பெருக்குவீங்க. என்ன? எக்ஸால 2x சக 3 பெருக்குனா 2x வர்க்கம் சக 3x. சய இப்ப 2ஆல பெருக்கக்குள்ள மறை 4x மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஈர் 3 6 சமன் வலப்பக்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 4. இப்ப எல்லாத்தையும் ஒரு சைட்டுக்கு எடுப்போம். இதை வேணுமெண்டா நீங்க சுருக்கி போட்டும் எடுக்கலாம். 2x வர்க்கம் சக 3x சய 4x சய x மறை 6 சமன் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக 4. இப்ப எல்லாத்தையும் ஒரு சைட்டுக்கு எடுங்க. 2x வர்க்கம் சக x வர்க்கம் இங்கால வந்தா சய x வர்க்கம் சக 2x இங்கால வந்தா சய 2x
மறையார் அப்படி எழுதிட்டு மறை நீர் நாளிங்கள் வந்தா மறை நாள் எல்லாத்தையும் கிட்ட எழுதிருக்கிறேன்னா 2x வர்க்கத்தில் x வர்க்கம் போனா x வர்க்கம் மறை x மறை 2x மறை 3x மறை 6 மறை 4 மறை 10 சமன் 0. இப்ப பாருங்க எங்களுக்கு இருபடி மூறுப்புக்கோவையில இருபடி மூறுப்புக்கோவையா வந்துட்டது. இதற்கு பிறகுதான் நீங்க இவரை காரணிப்படுத்த வேணும். எப்படி காரணிப்படுத்துவீங்க? பெருக்கும் போது 10 வர வேணும், மைனஸ் வந்தபடியா கழிக்கும் போது 3 வர வேணும். எந்த 2 இலக்கங்கள் பெருக்கு நான் 10 கழிச்சா 3 வருமெண்டா 5 தர 2. அப்ப I2 10 5ல இருந்து 2 கழிச்சா 3. முன்னுக்கு இதுக்கு மைனஸ் வந்தபடியா 2க்கும் வேற வேற குறி, ஒன்றுக்கு பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ், முன்னுக்கு இதுல மைனஸ் இருக்குது, ஆகவே பெருசுக்கு மைனஸ் மற்றதுக்கு பிளஸ். அப்ப இதுல காரணி x ஆய் 5 ஒரு காரணி, x ஆக 2 ஒரு காரணி சமன் 0. இதுல இருந்து x சமன் நேர் 5 வரும் அல்லது x சமன் மறை 2 வருமா நேரடியா எழுதுறேன். அப்ப இந்த காரணிப்படுத்தல் மூலம் இருபடி சமன்பாடு தீர்க்க விளங்கியிருக்கு. இப்ப நாங்க பார்க்க போறோம் இதுல இன்னொரு வகை. இந்த சமன்பாடு எல்லாமே அவங்க தந்திருந்தவங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப அடுத்ததா தரவுகளை வச்சுக்கொண்டு ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கி எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். தரப்பட்ட தரவுகளின்படி ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கி தீர்க்கிறபடி. இது கூடுதலா எங்களுக்கு எக்ஸாமுக்கு வாரது செகண்ட் பார்ட்ல எல்லாம். ஆனா அது வர்க்க பூர்த்தி முறையிலான் செய்யும். ஆனா அந்த சமன்பாடு உருவாக்குறது எல்லாத்துக்குமே உண்டுதான். அப்படியான ஒரு வினாவுக்கு நான் போறேன். மேலதிக வினாக்களை நீங்க செய்து பார்க்கலாம். சரி, இந்த 5வது வினா ஒரு தரம் பாருங்க. வினாவை வாசிக்கிறேன். செவ்வக வடிவிலான ஒரு அடரின் நீளம் அதன் அகலத்திலும் 3 சென்டிமீட்டரினால் கூடியதாகும். செவ்வக வடிவான அடர், அடைக்கப்பட்ட ஒரு உரு, செவ்வக வடிவில் அடர் என்று சொல்லுவோம். இவ்வடரின் பரப்பளவு 88 சதுர சென்டிமீட்டர்கள் ஆகும். அடரின் நீளம் அகலம் ஆகியவற்றை காண்க. அப்ப நீளம் என்ன அகலம் என்னன்னு தெரியாது. நாங்க ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்கி இதை தீர்க்க போறோம். நான் இந்த வினாவை ஒரு படத்துல குறிக்கிறேன் பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கும். நான் இந்த செவ்வகத்தின் அகலத்தை எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன். அப்ப நீளத்தை எக்ஸ் சார்பில் எப்படி காணலாம்? ஏண்டா நீளம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு நீளமும் அகலமும் தெரிஞ்சாதான் பரப்பளவு காணலாம். அப்ப நான் நீளமும் தெரியாது அகலமும் தெரியாது, அதால நான் அகலத்தை எக்ஸ்டெண்ட் எடுக்க இதுல நீளத்தை எக்ஸ் சார்பில் காண இயலும். நீளம் எப்படிப்பட்டு? அகலத்திலும் 3 சென்டிமீட்டர் கூடியது. 3 சென்டிமீட்டர் கூடியதா என்ன செய்யணும்? 3 கூட்ட வேணும். அப்ப எக்ஸ் ஆக 3, அகலம் எக்ஸா இருந்தா நீளம் எக்ஸ் ஆக 3 இருக்கும். இப்ப இதுல பரப்பளவு தந்திருக்காங்க 88. அப்ப நாங்க சமன்பாடு எடுக்க போறோம். தரப்பட்ட தரவு பரப்பளவு. அப்ப பரப்பளவை பயன்படுத்தி தான் நாங்க ஒரு சமன்பாடு எடுக்க போறோம். அப்ப ஒரு செவ்வகத்திர பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம். அப்ப அகலம் எக்ஸா இருக்குது, நீளம் எக்ஸ் ஆக 3 இருந்தா நீளத்தை அகலத்தால பெருக்குனா பரப்பளவு வரும், அல்லது அகலத்தை நீளத்தால பெருக்கினாலும் பரப்பளவு வரும். அப்ப எக்ஸ் ஆக 3 பெருக்கும் போது வார பரப்பளவு எங்களுக்கு தெரியும் 88. இது விளங்கிட்டா பிள்ளைய? இந்த தொடர்படுத்திட்டா அங்கால சமன்பாடு உருவாக்கி. இப்ப சமன்பாடு பார்ப்போமே. எக்ஸால பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸால 3 பெருக்கினா 3x சமன் 88. இருபடி சமன்பாடு நான் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு வலப்பக்கம் 0 வந்தா தான் அதை தீர்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப 88 இடப்பக்கம் கொண்டு வரேன். எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 88 சமன் 0. இது விளங்கிட்டான்னு பாருங்க. இதுதான் இருபடி சமன்பாடு. அப்ப இதுல நீளமும் அகலமும் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீளத்துக்கும் அகலத்துக்கும் ஒரு தொடர்பு தந்திருக்காங்க. அடுத்தது என்ன தந்திருக்காங்க? பரப்பளவு தந்திருக்காங்க. அப்ப நாங்க பரப்பளவு தந்த வடிவா பரப்பளவை கொண்டு சமப்படுத்துவோம் 88க்கு. அப்ப செவ்வகத்தின் அகலத்தை நான் எக்ஸ்டெண்ட் எடுத்திருக்கிறேன். அப்ப நீளம் எப்படிப்பட்டது?
இந்த அகலத்திலும் 3 அதிகம் என்றா 3x என்று போடுற இல்லை 3 மடங்குண்டா தான் 3x 3 அதிகம் என்றா 3 கூட்ட வேணும் 3 குறைவெண்டா 3 கழிக்க வேணும் 3 மடங்குண்டா 3 பெருக்க வேணும் சரியா அப்ப 3 அதிகம் என்றபடியே 3 கூட்டி இருக்கிறேன் இப்ப நீளத்தை அகலத்தால பெருக்கினா பரப்பளவு வரும் அப்ப x ஆக 3 பெருக்கினா 88க்கு சமம் அதை நாங்க சுருக்கி எடுத்தோம்டா x வர்க்கம் சக 3x ஆய 88 சமன் 0 அப்ப இதை இனி அடுத்தது என்ன செய்ய போறோம் இருபடி சமன்பாடு உருவாக்கிட்டோம் இவரை தீர்க்க போறோம் தீர்த்தா தான் நீளத்தையும் அகலத்தையும் காணலாம் எங்களுக்கு கேள்வி இந்த செவ்வகாடர் நீளமும் அகலமும் அப்ப இதை எப்படி தீர்க்கலாம் பிள்ளையர் காரணிப்படுத்த வேண்டும் காரணிப்படுத்த வேண்டும் எப்படி காரணிப்படுத்துவீங்க பெருக்கும் போது 88 வர வேணும் மறை 88 மைனஸ் வந்த வடிவா கழிக்கும் போது 3 வர வேணும் எந்த 2 இலக்கங்களை பெருக்கினா 88 கழிச்சா 3 மறுமண்டு சொல்லுங்க பாப்போம் எந்த 2 இலக்கம் 11 தர 8 அல்லது 8 தர 11 8 11 88 11ல 8 போனா 3 அப்ப எங்களுக்கு தேவையான காரணி 11 தர 8 இப்ப குறிக்கு வருவோம் பிள்ளையர் இதுல மைனஸ் வந்தா ரெண்டுக்கும் வேற வேற குறி ஒன்றுக்கு பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ் அது எதுக்கு பிளஸ் எதுக்கு மைனஸ் என்று பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா குறியை பார்க்கணும் பிளஸ் ஆகவே பெரியதுக்கு கொண்டு பிளஸ் போடுவீங்க மற்றதுக்கு மைனஸ் இதுல காரணி எக்ஸ் ஆக 11 இன்டு எக்ஸ் ஆய 8 சமன் 0 இதுல இருந்து இனி காரணிகளை தனித்தனிய பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தலாம் எக்ஸ் ஆக 11 0 ஆகலாம் அல்லது எக்ஸ் ஆய 8 0 ஆகலாம் இதன்படி எக்ஸ் சமன் 8 ஒரு விட அல்லது எக்ஸ் சமன் மறை 11 விட ரெண்டு தீர்வுகள் வந்திருக்குது ஆனா இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு தான் பொருத்தமானதா இருக்கும் இன்னொன்று பொருத்தமற்றதா இருக்கும் அது எந்த தீர்வு பொருத்தமற்றது என்ன காரணம் என்று பார்ப்போம் எக்ஸுக்கு ரெண்டு தீர்வுகள் மறை 11 நேர் 8 இங்க எக்ஸ் என்று நாங்க சொல்றது இந்த செவ்வகாடர் அகலம் அப்ப செவ்வகாடர் அகலம் நீளமா இருந்தாலும் சரி அது செவ்வகமா இருக்காது சதுரமா இருக்க எந்த ஒரு உருவமா இருந்தாலும் நீள அகலங்கள் மைனஸ்ல வர இயலாது வராது அப்ப இங்க எங்களுக்கு மறை 11 என்றவர் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பொருத்தமற்ற ஒரு ஆளா இருப்பார் அப்ப அதை எழுதுவோம் மறை 11 பொருத்தமற்றது இது கட்டாயம் எழுத வேணுமா சில வேளை இதுக்கு ஒரு மார்க்ஸ் பொருத்தமற்றது ஏன் விளங்கிட்டுதா நீள அகலங்கள் மைனஸ்ல வராது அவ எங்களுக்கு தேவையான தீர்வு எக்ஸ் வந்திருக்கு சமன் 8க்கு சமன் இதோட கேள்வி முடியல இன்னும் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்ன இந்த செவ்வகாடரின் நீள அகலம் அப்ப இங்க எக்ஸ் தான் கண்டு வச்சிருக்கோம் இங்க எக்ஸ் என்றது என்ன இந்த ஆர்டர் அகலம் அப்ப உடனே எழுதுவோம் அகலம் எத்தனை சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அப்ப நீளம் நீளம் என்றது என்ன பிள்ளைகள் அகலத்திலும் 3 அதிகம் எக்ஸ் ஆக 3 தானே நீளம் அப்ப எக்ஸ் வந்து 8 8ஓட 3 கூட்டினா 11 சென்டிமீட்டர் இதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ கண்டோடனே கேள்வியை முடிக்கிறேன் இல்லை அப்ப கேள்வியை இறுதி வரைக்கும் நாங்க வாசித்து பார்க்கணும் நீள அகலங்களை காண்க சொன்ன விளங்கிட்டுதான் சரி இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கி தீர்க்கிற கேள்வியில் தான் எங்களுக்கு வர்க்க நிறைவாக்கல் மூலமும் வாரது அப்ப இன்னும் ஒரு வினாவை இதுல நாங்க பார்ப்போம் இந்த 7வது வினாவும் நல்ல ஒரு வினா உண்டு ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் நீளம் 2x ஆக உண்டு செம்பக்கத்தின் நீளம் மற்ற 2 பக்கங்களின் நீளங்கள் முறையே x ஆக இயலும் எக்ஸின் பெருமானத்தை கண்டு முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களை காணு என்ன தரவு தந்திருக்குது ஒரு செங்கோண முக்கோணியிட 3 பக்க நீளங்கள் தந்திருக்குது எல்லாமே எக்ஸ் சார்பில் தந்திருக்கு கோவை வடிவில் தந்திருக்குது ஒரு பக்கம் கூட எங்களுக்கு தெரிந்த பக்கமா இல்லை எல்லாம் தெரியாக்கணியங்கள் கொண்ட ஒரு கோவைகளா இருக்கு அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்குனா தான் இவரை தீர்க்கலாம் அப்ப எங்களுக்கு செங்கோண முக்கோணி நான் ஒரு படத்துல குறிக்கிறேன் தரவுகளை பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு அளவுக்கு வரும் ஒரு செங்கோண முக்கோணி
இதுல செம்பக்கம் 2x ஆக உண்டா செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் செம்பக்கம் 2x ஆக உண்டு. மற்ற பக்கங்கள் என்ன x ஆக 7. இது மூன்றும் தானே தரவு, ஒரு தரவுமே. அப்ப ஒரு செங்கோண முக்கோணியில 3 பக்கங்களை தொடர்படுத்தி ஏதாவது தொடர்புகள் இருக்குதா? எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்துடும். என்ன தொடர்பு ஞாபகம் வரும்? பைதகரஸ் தொடர்பு. ஒரு செங்கோண முக்கோணியில 3 பக்கங்களின் தொடர்படுத்துறதுன்னா பைதகரஸ் தொடர்பு. அப்ப இந்த பைதகரஸ் தொடர்பு எப்படி காணுறது? ஒரு செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப அதை பயன்படுத்துவோம். இங்க செம்பக்கம் 2x ஆக உண்டு, இதுல முழுவதின் வர்க்கம் எதுக்கு சமன்? ஏனைய பக்கம் x வர்க்கம் சக x ஆக 7 முழுவதின் வர்க்கம். இதுதான் அந்த சமன்பாடு. இதை நாங்க இனி என்ன செய்யணும்? தீர்க்க போறோம், எளிய வடிவுக்கு மாற்ற போறோம். அப்ப இதுல 2x ஆக உண்டு விரிவை சொல்லுங்க பிள்ளைகள். 4x வர்க்கம் சக 4x சக உண்டு. என்ன இது எப்படி வந்தது? a சக b முழுவதின் வர்க்கம் இதுல விரிவு. அப்ப முதலாம் உறுப்பின் வர்க்கம் 2x முழுவதின் வர்க்கம் 4x வர்க்கம். முதலாம் உறுப்பை இரண்டாம் உறுப்பால பெருக்கிடா அதுல 2 மடங்கு. 2x ஒன்றால பெருக்கினா 2x, அதுல 2 மடங்கு 4x சக பின் உறுப்பின் வர்க்கம். வலப்பக்கம் x வர்க்கம், இதுல விரிவு எழுதுங்க. x வர்க்கம் சக x 7ஆல பெருக்கினா 7x, அதுல 2 மடங்கு 14x சக பின் உறுப்பின் வர்க்கம் 7இன் வர்க்கம் 49. இடப்பக்கம் ஏதாவது சுருக்கக்கூடியதா இருக்காண்டு பார்ப்போம். 4x வர்க்கம் சக 4x சக 1. இதை சுருக்கலாம். வலப்பக்கம் x வர்க்கமும் 2x வர்க்கம் சக 14x சக 41. இப்ப எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வருவோமா? அப்ப எங்களுக்கு வலப்பக்கம் 0 வரணும் இல்ல, எல்லாத்தையும் இங்கால கொண்டு வருவோம். 4x வர்க்கம் சக 4x சக உண்டு அப்படி இருக்கு. இந்த 2x வர்க்கம் இங்கால வந்தா மறை 2x வர்க்கம் பிளஸ் 14 இங்கால வந்தா மைனஸ் 14x பிளஸ் 49 இங்கால வந்தா மைனஸ் 49 சமன் 0. இப்ப சுருக்குவோம். 2x வர்க்கத்துல 4x வர்க்கத்துல 2x வர்க்கம் கழிபடுது. அப்ப 2x வர்க்கம் 4x மறை 14x மறை 10x நேரொண்டும் மறை 49 மறை 48 சமன் 0. இப்ப இந்த சமன்பாடு இன்னும் எளிய வடிவுக்கு மாற்றலாம். இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம்? 2ஆல பிரிக்க இயலும். அப்ப 2ஆல பிரிச்சீங்கன்னா x வர்க்கம் சய 5x மறை 48 2ஆல பிரிச்சா 24 சமன் 0. இப்ப பாருங்க, எங்களுக்கு காரணிப்படுத்தக்கூடிய ஒரு கோவை வந்துட்ட. பெருக்கும் போது மறை 24 வர வேணும், மைனஸ் என்றா கழிக்கும் போது 5 வர வேணும். எந்த 2 இலக்கங்களை பெருக்குனா 24 கழிச்சு 5 வருமெண்டா 8 தரம் 3. அவ மைனஸ் என்றா 1க்கு மைனஸ் 1க்கு பிளஸ், 3க்கு மைனஸ் வரக்கூடிய இதுக்கு மைனஸ் இதுக்கு பிளஸ். அப்ப இதுல காரணி x ஆக 8 ஒரு காரணி, x ஆக 3 ஒரு காரணி. இதுல இருந்து சொல்லுங்க x தீர்வுகள் என்ன வரப்போற? x சமன் நேரட்டு வரலாம், அல்லது x மறை 3 வரலாம். இங்கேயும் மறை 3 பொருத்தமற்றவர். ஏனென்றா ஒரு முக்கோணிட பக்கம் தான் x என்றது, பக்க நிலம் xல வராது. ஆகவே எங்களுக்கு தேவையான x வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ ஒரு செங்கோண முக்கோணிட 3 பக்க நிலங்களையும் காணட்டாம். ஒன்று x அது 8, மற்றது x ஆக 7, 8ஓட 7 கூட்டினா 15. மற்ற செம்பக்கம் 2x ஆக உண்டு. 2x என்றா x 8 என்றா 2x 16 ஒன்றை கூட்டினா 17. பிள்ளைகள் அப்ப இதுவரை நேரமும் நாங்க ஒரு காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சமன்பாடு எப்படி தீர்க்கிறேன்னு பார்த்தோம். இந்த வகை வந்து எங்களுக்கு பகுதி 1ல வார பகுதி முறைதான். இனி நாங்க அடுத்த வகுப்புல படிக்க போறதுதான் மிக முக்கியமான ஒன்று. செகண்ட் பார்ட்ல வாரது வர்க்க நிறைவாக்கல் அல்லது வர்க்க பூர்த்தி முறை மூலம் ஒரு இருபடி சமன்பாடு எப்படி தீர்க்கிறன்றதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.